கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8வது மாதத்தில் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் இந்த மாதத்திலும் கூட நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் சொல்கிறாரு, உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 8வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் என்னென்னா, 1ஆம் தேதி இந்த ஆராதனையில் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும் வாக்குத்தத்தம் என்னன்ட்டு. உங்களுக்கும் நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் இல்லை, உங்களுக்கும் உரியது தான். உங்களோடு கூட இருந்து உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதபடி ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருங்கள். நிச்சயமாய் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், இனி நீங்கள் வெறுமையாக இருப்பதில்லை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், இனி நீங்கள் வெறுமையாக இருக்க மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெறுமையே கிடையாது, எல்லாம் நிரம்ப போகுது. ரெடியாக இருங்க. ஹல்லேலூயா. 7 மாதத்தில் எதெல்லாம், ஒருவேளை பர்ஸு எம்டி ஆகிட்டு இருக்கலாம், பீரோ எம்டி ஆகிட்டு இருக்கலாம், அரிசி போடுற பானை எம்டி ஆகிருக்கலாம், எண்ணெய் டப்பா காலி ஆகிடுச்சு, சீக்கிரம் வாங்கிட்டு வந்து கொடுங்களேன், அரிசி காலி ஆகிடுச்சு, இன்னும் வாங்கிட்டு வந்து கொடுக்கலையே. கர்த்தர் சொல்கிறார், இந்த 8வது மாதத்தில் ஆண்டவர்களோடு கூட சொல்லுகிற காரியம், இனி நீங்கள் வெறுமையாக இருப்பதில்லை. அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல அது மட்டும்தான் வெறுமன் கிடையாது. நிறைய இடத்துல நம்ம போகும்பொழுது நமக்கு ஏற்படுகிற ஏமாற்றங்கள் கூட வெறுமை தான். எதிர்பார்த்து போய் நடக்காத காரியங்களுக்கு பெயரும் வெறுமை தான். இல்லை, நடக்காத காரியங்கள், தோல்வியான காரியங்கள், பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாத்துலேயும் அதுதான் வெறுமையே. அந்த வெறுமையை தான் கர்த்தர் இனி உன் வாழ்க்கையில் அந்த வெறுமையை எடுத்து போட போகிறார். அல்லேலூயா. ஒரு வேதநாயக சாஸ்திரி ஒரு பாடல் பாடியிருக்கிறார் இப்படி, பரனே திருக்கடை கண் பாராயோ, என் பாவ துயரனைத்தும் தீராயோ. பரனே திருக்கடை கண் பாராயோ, எந்த பாவ துயரனைத்தும் தீராயோ. பரனே
அவர் தம்முடைய திரு கண்களை திறக்கிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. நான் எப்போதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ இந்த பாட்டை பாடிட்டே இருப்பேன். பாஸ்டர் அம்மாவுக்கு நல்லா தெரியும், இது ஒரு தேசிய கீதம் மாதிரி ஆகிப்போச்சு. ரொம்ப அப்படியே நம்மளை தொடக்கூடிய ஒரு பாடல் அது இல்லை. யாருமே இல்லை எனக்கு அப்படின்னும் பொழுது அது நீங்கள் பாடும் பொழுது அவர் துணையாக இருக்கிறாரு. உனது அடிமைக்கு உம்மை அன்றி கதி ஏது, உம்மை தவிர எனக்கு வேறு எந்த கதியும் இல்லை இந்த உலகத்தில்ன்றதை நம்ம ஒப்புக்கொட்டோன்னா ஆண்டவர் சொல்கிறாரு இந்த 8வது மாதத்தில். அதுதான் நான் வெறுமை உணர்ந்து பாடுறது. பரனே தீருக்கடை கண் பாராயோ எந்தன் பாவ துயரனைத்தும் தீராயோ பரனே 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 பரனே. அப்படி நீங்கள் உணர்ந்து பாடினீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட இணையிறது. நான் ரொம்ப தொலைவு அரக்கோணத்திலிருந்து நெம்மலி வர வரைக்கும் அந்த பாட்டு, அந்த ஒரே பாட்டே பாடினுவார். அப்படியே மனசில் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப கருத்தான பாட்டு. வேதநாயகம் சாஸ்திரியார்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாடகர், கவிஞர், தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர், சோழ பாண்டிய மன்னர்களோடு கூட அவர்களுக்கு பாடலை பாடிக்கொண்டிருந்தவர். அவர் ஆண்டவர் அறிந்து கொண்ட பிறகு ஆண்டவரை புகழ்ந்த பாடி நாவினால் இனி யாரையும் புகழ மாட்டேன் என்று சொல்லி ராஜாவினிடத்திலே தைரியமாக என்னை புகழ்ந்து ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னாராம், என் நாவில் ஆண்டவரை புகழ்ந்து பாடின இந்த நாவினால் இனி எந்த ராஜாவை, அந்த ராஜாவை தவிர்த்து வேறு எந்த ராஜாவை என்ன பண்ண மாட்டேன், புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னோம்னு அவர் சிறை பிடிச்சு போட்டாங்க. ஆனாலும் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியமாக நின்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெறுமைகள் ஏற்படும் பொழுது நம் சோர்ந்து போகிறோம். வெறுமைகள் வரும் பொழுது ஆண்டவரை பகைத்து கொள்ளுகிறோம். வெறுமைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கிறோம். ஏன் ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிர்விசாரம், ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வனாந்தரம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு வெறுமை, எந்த மாதத்திலும் இப்படிப்பட்ட ஒரு வெறுமை என் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. மாதம் இந்த வாரம் ஒரு வாரம் தான் ஆகுது, இந்த ஒரு வாரத்தில் என்கிட்ட ₹1 கூட இல்லை. என்னிடத்தில் இருக்கிற எந்த வருமானமும் நான் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வேறு யாருன்னா எடுத்துடுறாங்க இஎம்ஐன்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன் வெறுமைகளை எல்லாம் நான் நிரப்புவேன். அல்லேலூயா. நீங்கள் ஒன்று சொல்லணும், பரனே பரனே. நீங்கள் சொல்லிகிட்டே இருங்களேன், உங்கள் வெறுமையெல்லாம் மாறி போயிடும். நான் வெறுமையாக இருக்கும் போதெல்லாம் பாடிட்டே இருக்கிறேன். அன்றைக்கி வெறுமையே கர்த்தர் விட்டது கிடையாது. அதனால் நீங்கள் ஆண்டவரை கூப்பிட்டுட்டே இருங்களேன், ஆண்டவரை பாடிட்டே இருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குவார். உங்களுடைய வெறுமைகள் எல்லாம் நிரம்பும். அதே போல் ஆண்டவருக்கு யார் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமையாக இருக்கிறதுல தான் நிரப்ப முடியும். நிரம்பி இருக்கிறதுல ஊற்றுனா என்ன பண்ணும், வலியும். ஆமாவா இல்லையா? அப்போது சபைக்குள்ளே வரும்பொழுது எல்லாருமே எப்படி தான் இருக்கிறோம், வெறுமையானவர்களாக தான் இருக்கிறோம். இல்லை, இன்றைக்கி ஒர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், ஆண்டவரே நாங்கள் வெறுமையாக வந்திருக்கிறோம், எங்களை நிரப்பி அனுப்புங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நீங்கள் வெறுமையோடு தான் இருக்கிறோம், கர்த்தர் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நிரம்பி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, உன்னை வழியை செய்வேன். அல்லேலூயா. நிரம்பி வழியிறதுன்னு தெரியுங்களா? சும்மா அப்படி நிரம்பி வழிந்ததுன்னா உன்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் வாய்க்காலாக போகும். ஆனால் நம்ம இன்று வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, நானே இன்னும் நிரம்பலை, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு, என்னை நிரப்பு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்ன தெரியுமா, நான் நிரம்பி வழியணும். நீங்கள் நிரம்பி வழிந்தால் தான் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்களை யாரும் மறக்கவே முடியாது. இப்போ அவங்க இருக்கும்போது என்னம்மா பண்ணாங்க, நல்ல ஒரு அம்மா, நல்ல ஒரு ஐயா, அவங்க இருக்கும்போது இருந்த காலமே வேறங்க, அது பொற்காலம். அவங்க போனாங்க, எங்கே அது இல்லாமல் போச்சுங்க. அவங்க இருக்கும்போது அதெல்லாம் பண்ணுவாங்க, எங்கே இப்போல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி உதவிகள். அது போல் உங்களை எப்பவுமே நினைக்கிறபடி, அதுதான் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வெறுமையாய் வந்தால் உங்களை நிரப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் நிரம்பினவர்களால் வந்தால் உங்களை வழிந்தோடி உங்களுடைய ஆசீர்வாதம் மற்றவருடைய எல்லையை நிரப்பக்கூடியதாய்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த 8வது மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நிரம்பி வழியத்தக்கதான ஆசீர்வாதம். இப்படி வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு குறிப்பிட்டு காண்பித்து நம்ம நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் பாத்திரங்களை நிரம்ப செய்கிறவராய் இருக்கிறார். முதலாவது காரியம் என்னது? பாத்திரத்தை நிரப்புகிறார். பாத்திரன்றதுன்னா தெரியுமா? சொல்லுங்க. பாத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சர்ச்சு முடிஞ்சு போகும்போது ஆளுக்கு ஒரு பாத்திரம், அந்த மாதிரி பாத்திரமா? நம்ம தான் பாத்திரம். உன் பாத்திரம் நிரம்பி வழின்றது நான் நிரம்புறது தான். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவது காரியம், வெறுமையான பாத்திரம், வெறுமையான உன் சரீரத்தை நன்மையால் நான் நிரப்புவேன் என்று சொல்லி முதலாவது வேத பாடமாக நம் வாசிக்க கேட்டும் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். தீர்க்கதரிசி புத்திரர்களில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ, எலிசாவை பார்த்து உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தீர்க்கதரிசியாய் இருந்த ஒரு மனுஷனுடைய மனைவி, அவனுடைய கணவன் இறந்த பிறகு அவர்கள் வெறுமையான பாத்திரமாய் உணர்ந்தார்கள். எப்பொழுதும் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் தெரியாது. இருக்கும்போது அவங்களுடைய நன்மை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் இல்லைன்னும் போது தான், ஆச்சா அவர் சும்மாவாது இருந்தால் கூட எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் யோசிக்க தோணும். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியாக இருந்தவனுடைய மனைவியே புலம்புறாங்க, ஐயா எலிசா தீர்க்கதரிசியே, நீ ரொம்ப பெரிய தீர்க்கதரிசி என்று நாங்கள் எல்லார் மூலமாய் அறிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது தீர்க்கதரிசியாய் இருந்த கணவன் மரித்து விட்டான். எனக்கு கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுறான்? என் பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள நினைக்கிறான். ஒரு குடும்பத்தில் ஆண்களை இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை மற்றவங்க என்ன பண்ணுறாங்க? தங்களுக்கு சாதகமாக அடிமைகளாய் பயன்படுத்தி கொள்கிறாங்க. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்குது. அவன் கணவன் செத்து போயிட்டான். இப்போ நடக்கிற காரியம் என்னது? நீ கடன் வாங்கியிருக்கிறல, அந்த கடனுக்கு பதிலாக உன் 2 பிள்ளைகளையும் எனக்கு அடிமையாக அனுப்பி கொடு. அந்த தாயார் அந்த தீர்க்கதரிசியிடம் கதறுகிறது ஒரே ஒரு காரியம்தான். அவன் எப்படிப்பட்டவனாய் வாழ்ந்தான்னு சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்த அடியான். நீங்கள் கர்த்தருக்கு வாழ்கிற நாட்கள் எப்படி வாழணும்? கர்த்தருக்கு பயந்து வாழணும். ஐயா அம்மா, மனுஷன் மேலே இருக்கிற பயத்தை தூக்கி அப்படி போடுங்க. மனுஷனுக்கு பயப்படுறது 2வது விஷயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட வாழ்கிற ஒருவர் இல்லை என்றால் கூட அவருடைய குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். இங்கே அப்படி தான் அந்த அம்மா சாட்சி சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டார். ஆனால் ஒரு இடத்துல கடன் பட்டிருந்தார். அந்த கடன் அடைப்பதற்கு முன்பதாகவே அவர் மரித்து விட்டார். ஆனால் கடன்காரன் வந்து கூப்பிடுறான், உன் பிள்ளைங்களை எங்கிட்ட அடிமையாய் அனுப்பிவிடு என்று சொல்லுகிறான் என்று சொல்லும் பொழுது அங்கே கண்ணீரோடு கூட நிற்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தான் தீர்க்கதரிசி சொல்கிறார், எலிசா சொல்கிறாரு, உங்களுடைய அயலார் வீட்டு, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரம் போதாது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சார்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் போதாது. உங்ககிட்ட இருக்கிறது இல்லாமல் எல்லார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து அவர் சொன்னாராம், நீ என்ன பண்ணு, எல்லா வீட்டுக்கும் போயிட்டு பாத்திரங்கள் என்ன பண்ணு, கலெக்ட் பண்ணி கொண்டு வா. அது கலெக்ட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க? சேர்த்து. ஆமாம், எல்லார்கிட்ட போய் கேட்டு வாங்கின்னு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை நிரப்புன்னு சொன்னார். அவங்க பாத்திரத்தை கொண்டு வந்து வெறுமையான பாத்திரத்தை தான் வச்சாங்க. தீர்க்கதரிசி ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபித்து ஆரம்பித்த பொழுது அவரிடத்தில் இருந்தது என்னன்னு விசாரிக்கும் போது எதுவுமே இல்லை, எண்ணெய் தான் இருக்குது. அந்த எண்ணெயை ஜெபம் பண்ணி அந்த எண்ணெயை வார்க்கும் பொழுது அந்த பாத்திரத்துலேருந்து எண்ணெயை ஊற்ற 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 அவங்க எவ்வளோ பாத்திரம் வச்சுக்கிறாங்களோ அவ்வளோ பாத்திரமும் என்ன ஆகுதான்? நிரம்புது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சாருன்னா
உங்கள் வீட்டில் இருக்கிறது எல்லாமே எதுலேயுமே குறை இருக்காது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற குடும்பமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லணும், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும், கர்த்தருக்கு பயந்த சகோதரிங்க அவங்க, கர்த்தருக்கு பயந்த பிரதர். அவர் மனுஷனுக்கு பயப்பட மாட்டார், கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுவார், சபைக்கு ஊழியத்துக்கு பயப்படுவார். ஆனால் அவர் ரொம்ப உத்தமமாக நடந்தாருன்றது ஒரு சாட்சியாக இருக்கணும். அப்படி இல்லைனா எப்படி? வாழ்க்கை வெறுமையாக தான் இருக்கும். இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே நம்ம வெறுமை மட்டும்தான் அனுபவிக்கிறவங்களாக மாறிடுவோம். ஆனால் இந்த எலிசா தீர்க்கதரிசி ஒரு இல்லத்துக்கு போகிறார். அந்த இல்லத்தில் அந்த அம்மா விதவையோடு கண்ணீரோடு நிற்கிறாங்க, பிள்ளைங்களை வைத்து நிற்கிறாங்க. அவருடைய பாரங்கள் அவரிடத்துல சொல்கிறாங்க. அவர்கிட்ட அவர் எதுவும் நல்லா கற்று எடுத்து கொடுக்கல. அவர் ஒன்றுமே அவரால் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். எதுக்கு பாஸ்டர்கிட்ட சொல்கிறாங்க? பாஸ்டர்கிட்ட சொன்னால் அவர் நல்லா எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு 10,000 கொடுப்பாரு, ஒரு 5,000 கொடுப்பார் பாஸ்டர் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் அதுக்கெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. என்னத்துக்கு சொல்லுவாங்க? ஐயா ஜெபம் பண்ணுவார், ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நன்மை நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ட்டு தான். தீர்க்கதரிசி அப்படி தான் வந்தார். அவங்களை விசாரிக்கும் பொழுது, நான் ரொம்ப கர்த்தருக்கு பயந்த மனுஷன், எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்களே அப்படின்னும்பொழுது, என் பிள்ளைங்களை அடிமையாக்க நினைக்கிறாங்க ஐயா, நான் என்ன பண்ணட்டோன்னும் போது தான் சொன்னார், பாத்திரத்தெல்லாம் கொண்டு வாங்க. பாத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அடக்குனாங்க. கண்ணீரோடு கூட அந்த அந்த ஊழியக்காரங்களுக்கு பாரம்னா தெரியுமா? விசுவாசி கண்ணீர் வடித்தாங்கன்னா, விசுவாசி பலவீனப்பட்டாங்க. அவங்க கடன் பட்டுக்கிறாங்கன்னா யார் கடன் பட்ட மாதிரி? நானே கடன் பட்ட மாதிரி தான். அதனால் தயவு செஞ்சு யாரும் கடன் வாங்காதீங்க. எனக்கு கடன் வாங்கிறது பிடிக்காது. ஆமாம், நான் பட்னியாக கூட இருப்பேன், கடன் மட்டும் வாங்க மாட்டேன். எங்களுக்கு எங்கள் பெற்றோர் என்னை வழி நடத்துந்து அப்படி தான். நீ பட்னியாக கூட இரு மகனே, ₹1 யார்கிட்டே போய் என்ன பண்ணக்கூடாது? கடன் வாங்கக்கூடாது. கையேந்து கூட வாங்கிக்கலாங்க, கை கூட ஏந்திடலாம். ஆனால் கடன் மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. இன்றைக்கி எல்லாமே உங்களை கூப்பிடுறாங்க தெரியுமா? வா ஆடி தள்ளுபடி எடுத்துன்னு போ, ₹1 கொடுத்துட்டு வண்டி எடுத்துன்னு போகலான்னுமா. அப்புறம் நீ ₹2,000 கட்டணும், வண்டி எடுத்துன்னு போடுவான். ₹1 கொடுத்துட்டு கார் வாங்கின்னு போகலான்னு சொல்லுவான். ₹1 என்ன கார் கொடுப்பானா? சும்மா நீ ₹1 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ₹1,00,000 மேலே ₹2,00,000 ₹3,00,000 எக்ஸ்ட்ரா வாங்குவான். சும்மா உங்களுக்கு ஆஃபரு, எதெல்லாம் ஆஃபரோ அதெல்லாம் என்னது? ஒன்றுமே கிடையாது. ஆஃபர்லாம் இந்த காலத்தில் யார் ஆஃபர் கொடுப்பாங்கம்மா? யாரும் ஆஃபர்லாம் கொடுமா? ஆடி தள்ளுபடி போடுறான், வா போகலாம். யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா, ஆடிக்கும் அதே தள்ளுபடி தான், ஆவணிக்கு அதே தள்ளுபடி தான், புட்டாசி எல்லாத்துக்கும் அதே தள்ளுபடி தான். சும்மா அது ஏதோ ஒருத்தன் பழக ஆடி தள்ளுபடி. என்ன ஆடி தள்ளுபடி? ஒரு தள்ளுபடியும் வராது. எதுவும் 50%, 20% எந்த தள்ளுபடி எவனும் பண்ண மாட்டான். ₹1 கூட எல்லாரும் சம்பாதிக்க தான் நினைப்பாங்க. யாருன்னா என்னம்மா கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. எப்படி தள்ளுபடியில் கொடுப்பான்? நமக்கு தான் யோசிக்குவானா? இலவசமாக எப்படி கொடுப்பான்? எதுவுமே இலவசமே கிடையாது இந்த உலகத்தில். நீங்கள் உழைச்சா, நீங்கள் சம்பாதிச்சா, நீங்கள் கடன் பட்டு எந்த பொருளும் வாங்கி வைக்கக்கூடாது. வீட்டில் இஎம்ஐயில் வாங்கி போடாதீங்க. கஷ்டப்பட்டு நீங்கள் வாங்குங்க. ஏன் தெரியுமா? இஎம்ஐயில் வாங்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அது சொல்லட்டோமா? மொத்தமாக வச்சுருந்தா செலவு பண்ணி போடுறாருங்க இவரே. மொத்தமாக இருந்தால் சிஸ்டர் செலவு பண்ணி போட்டு வேறு எதுனா பிரச்சனை வந்து அதை இஎம்ஐ எடுத்துகிட்டா மாதம் கட்டினுக்கிற கணக்கு தெரியாமல். அப்படி இஎம்ஐக்கு அந்த இஎம்ஐ இருக்கிற தைரியத்தில், அதுவும் இல்லாமல் இப்போ வேறு மெசேஜ்லாம் வருது, உங்கள் நம்பர் நாங்கள் செலக்ட் பண்ணோம், குழுக்களில் கிரெடிட் கார்டு வந்துக்குது வாங்கிக்கிங்கோ அப்படின்றான். வாங்கிட்டீங்க. கிரெடிட் கார்டுன்னு என்னது தெரியுமா? தமிழில் கடன் அட்டை. கிரெடிட் கார்டு வருமானம் நினச்சிக்கிறீங்களா? கிரெடிட்டு உனக்கு இல்லை, கிரெடிட் அவனுக்கு. நீ கார்டு வாங்குற வரைக்கும் தான் கிரெடிட் உனக்கு. கார்டு வாங்கிட்டுனா கிரெடிட் யாருக்கு? அவனுக்கு. நம்ம நிறைய ரொம்ப சந்தோஷமாக கிரெடிட், நம்மளுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுத்துக்கிறாங்களே, ரொம்ப பேர் வந்துக்குது, எனக்கு ஒரு கார்டு கொடுங்க, நீங்கள் ₹3,00,000 வரைக்கும் செலவு பண்ணிக்கலாம் பிரதர்னு கொடுப்பான். நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்கே போனாலும் ஒரு தைரியம், நம்மக்கிட்ட கார்டு இருக்குது தாங்க போடுங்க. இஷ்டத்துக்கும் ₹3,00,000 3 நாள் 4 நாளில் கிரெடிட் கார்டு போடு, கார்டு எல்லாத்துக்கும் கார்டு போடுங்க. எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கடன் கட்டும்போது நீ வாங்கினது 3 லட்சம் கிரெடிட் கார்டுக்கு, நீ திரும்பி கட்டும்போது 5 லட்சம் கட்டணும்மா. யார் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுத்தாலும் என்ன பண்ணக்கூடாது? எனக்கு எதுங்க கிரெடிட் கார்டு, எனக்கு கிரெடிட்டே பைபிள் தான், ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. உங்களுக்கு இருக்கிறது போதுன்னு நினைங்க. கடன் பட்டு எல்லாத்தையும் வாங்கி சேர்த்து வைக்கணும்னு நினச்சோம்னா அது உங்கள் வாழ்க்கையில் வெறுமை ஏற்படுத்தும். 4 பொருள் வாங்கிட்டோம், டிவி வாங்கிட்டோம், ஏசி வாங்கிட்டோம், ஃப்ரிட்ஜு வாங்கிட்டீங்க, 4மே இஎம்ஐயில் வாங்கிட்டீங்க.
இப்போது 4த்துக்கும் இஎம்ஐ போயிட்டுருக்குது. அப்போ பூவா யார் போடுவா? சோறு யார் போடுவாங்க? ஆண்டவரே என் வெறுமையெல்லாம் மாற்றுங்கப்பா, எனக்கு சாப்பாடு இல்லையம்மா, நல்ல வேலை கொடுத்தேன், நல்ல காசு கொடுத்தேன், நீ எல்லாத்தையும் கோய்பெறி போய் இஎம்ஐயில் எடுத்து போட்டு ஆண்டவரே என் வெறுமை நிரப்புனா எப்படி நிரப்புறது? இஎம்ஐ நான் எடுக்க சொன்னேன் உன்னை. நான் இஎம்ஐயில் எடுக்கும்போது ஆண்டவரே இஎம்ஐ எடுக்கட்டுமா வேணான்னு கேட்டியா? கேட்கலையே. கிரெடிட் கார்டு வாமா 10 முறை ஃபோன் பண்ணோம், பஜாஜ்லேருந்து பேசுகிறேன் சார், கிரெடிட் கார்டு வாங்கிட்டு போயிடுங்க சார்னுவான். நம்ம லோனே வேணான்னா கூட நம்ம போட்டு விட்டுறோம் லோனு, ஏனே தெரில. 10% சார் 10%. நான் கேட்கவே இல்லையா, நான் லோன் கேட்கவே இல்லை, விசாரிக்க தான் நம்ம போயிருப்போம். ஆனால் போட்டு சார் எல்லாம் சேங்ஷன் ஆச்சு, ஓகே ஆச்சு, சைன் மட்டும் பண்ணுங்க சார். அமௌண்ட் வந்துட்டு பிறகு உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்துட்டு பிறகு உங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? சரி விடு, அக்கௌண்ட்டில் வந்துச்சு, ஏதாவது பண்ணிக்கலாம், சரி ஓகே என்ன பண்ணேன் சார்னு கேட்பீங்க. இது ஆதார் கார்டு கொடுத்துருங்க, பேன் கார்டு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் நேரில் வரணுன்றது இல்லை, ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்ருங்க போதும், நான் பார்த்துக்கிறேன், சைன் கூட நான் வாங்கிக்கிறேன். ஏன் தெரியுமா? 1 லட்ச ரூபா வாங்கினா 10,000 ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறாரு, அங்கேருந்து அது கூட வரலாம் எப்படி? ஆமாவா இல்லையா? எல்லாமே பித்தலாட்டம் தான், எல்லாமே பொய் தான் அந்த உலகத்தில். ஆனால் உன் வெறுமையை உண்மையாய் நிரப்பக்கூடியவர் யார்? இயேசு தான். அதனால தள்ளுபடி அவன் என்னம்மா கொடுப்பான்? 50%, 20%, யாருமே உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே வியாபார ட்ரிக்ஸு, எல்லாமே வியாபாரம் தான். இந்த உலகத்தில் எல்லாருமே வியாபாரம் தான், வியாபாரிகள் தான். எல்லாம் எப்படி பணத்தை சம்பாதிக்கணுன்ற யுகத்தை கற்று வச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் நீங்கள் தான் அறியாமல் என்ன பண்ணுறீங்க? 50% பார், யார் தருவாங்க? இதில் வேறு பிரெயின் வாஷ் பண்ணுறது, பக்கத்து வீட்டில் போயிட்டு அவன் நான் இதுக்கு தூக்கி கொடுக்குற மாதிரியா, வா அடி வாங்கிக்கோ, நான் வேணால் காசு தரேன், இந்த அம்மா ஸ்பான்சரு நான் தரேன், அப்புறமா எனக்கு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா எனக்கு இன்னும் போட போகிறீங்க எங்கண்ணா சொல்கிறேன். பைபிள் உங்களுக்கு சொல்லுது, கடன் வாங்கி நீங்கள் வெறுமையானீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. கடன் வாங்காமல் நீங்கள் வெறுமையாக இருக்கிறீங்க. இந்த அம்மாவுக்கு கடன் வாங்கிச்சு, ஹஸ்பண்டு இறந்துட்டார், அவர் தீர்க்கதரிசி. இப்போ என்னென்னா கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லை. கடனை அடைக்கிறதுக்கு வழி இல்லை, என்ன பண்ணுவாங்களாம்? என்ன பண்ணாங்க? பிள்ளைகளை அடிமையாக கூப்பிட்டு போயிடுவான். இப்போ நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா வீட்டில் என்ன நடக்கும்? எங்கள் காலேஜுக்கு அமுச்சுன்னுக்கிற இங்கே வேலை செய்யல, பஜாஜில் ஒரு 10 மாதம் உன் பொண்ணு உன் பையனை வேலை செய்ய சொல்லு அப்படின்னுவான். அப்படி இல்லை என்ன பண்ணுவான்? வீட்டில் வேறு எதனா பத்திரங்க இதாக எத்துனுவான்னுவான், இல்லைனா இடம் எதுனா டாக்குமெண்ட்டுக்கு இதாக கொடுன்னுவான், இல்லை வீட்டில் நின்றுக்கிற வண்டியோ காரோ தூக்கின்னு போடுவான். இதான் நடக்கும். ஆமாவா? நான் பொய் சொல்கிற மாதிரி அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிறீங்க, எல்லாம் நடக்குது ஐயா அப்படி தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை இவர் ஏன் இதெல்லாம் பேசினுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தெரில. இங்கே கடன் பட்டது தான் பிரச்சனையே. இவங்க கடன் பட்டாங்க பாருங்கள், கடன் பட்டதுனால தான் இவங்க பிள்ளைங்களை அடிமையாக அனுப்புங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் யாருக்கும் அடிமையே கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் யாருக்கும் யாருன்னா இல்லை, அடிமை இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் மனுஷனுக்கு எந்த மனுஷனுமே கர்த்தர் யாருக்குமே அடிமையெல்லாம் படைக்கலை. நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க, நீங்கள் அங்கே வேலை செய்கிறீங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். உங்கள் மூலம் அவங்களுக்கு லாபம் என்னது? உங்கள் உழைப்பு. அதனால் அவங்க காசு கொடுக்குறாங்க. அவங்க நம்மளுக்கு காசு கொடுக்குறதுனால நம்ம என்ன இல்லை, அவங்களுக்கு அடிமை கிடையாது. எனக்கு சேலரி போகிறதுனால நான் ஒன்றும் அவங்களுக்கு அடிமை கிடையாது. ஆமாவா இல்லையா? சேலரி கொடுக்குறதுனால ஒரு நான் அடிமையாக நான் எல்லாத்தையும் அவர் சொல்கிறது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருக்கணுமா என்ன? நான் உழைக்கிறேன், என் உழைப்புக்கு தான் அவர் பணம் கொடுக்குறார், நான் உழைக்கிறதுக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க, மற்றபடி நான் அடிமை கிடையாது அவருக்கு. இங்கே அப்படி தான் அவங்க பிள்ளைகளை கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது தான் தீர்க்கதரிசி கரெக்டாக நேரத்துக்கு வர்றாரு, ஜோம் பண்ணுறாரு. ஜோம் பண்ணோன்னா பாத்திரங்களை கொண்டு வந்து அடக்குறாங்க. ஆண்டவர் இந்த எண்ணெயெல்லாம் ஒவ்வொரு பாத்திரமாக நீங்கள் வார்த்துட்டே இருங்கன்னு, ஒரு பாத்திரத்துலையும் ஊற்ற அந்த எண்ணெய்லாம் ஃபுல்லாக நிரம்பிச்சு. அப்போ சொன்னார் அவர் தீர்க்கதரிசி, ஏம்மா எண்ணெய் விற்று போயிச்சுக்கோ, ஹல்லேலூயா, இந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைச்சிக்கோ, திரும்ப என்ன பண்ணாத, கடன் வாங்காத. இது மாதிரி எத்தனை ஊழியக்காரர் சொல்லியிருப்பாங்கம்மா, இது இப்படியே அந்த கடனை அடிச்சிருமா, ஜோம் பண்ணலாம், சாட்சிலாம் சொல்லிவிட்டு ஆண்டவருடைய பெரிதான கிருபையில் எல்லா கடனையும் நான் அடிச்சிட்டேன் ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் போய் ஒரு 5 லட்சம் வாங்கக்கூடாது. அந்த லோன் முடிஞ்சிச்சுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க ஐயா அப்படின்னா கூட திருப்பி கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு லோன் எதுவும் தேவைப்படல, வச்சுங்க பிரதர்னு கொடுத்துட்டு வந்துடுங்க. எனக்கு தேவைப்படும் போது நான் கேட்குறேன்னு கொடுத்துருங்க. ஒன்று நம்மளுக்குன்னா சொல்லுங்கள், பிசாசு அப்படித்தான். 5 லட்சம் போட்டேன், 2 லட்சம் போட்டேன். ஒரு முறை ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சார், உனக்கு $50,000 அனுப்புகிறேன்,
UK டாலர்ஸ். $50,000ன்றது கிட்டத்தட்ட 50 லட்சம் நம்மளுக்கு மதிப்பு. நீங்கள் ஊழியத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கிறேன், பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உங்களை கொண்டு ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது. 50 லட்சம் இந்தியா மதிப்புக்கு அனுப்புகிறேன். என்ன பிசாசு ஃபேஸ்புக் மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுறான், அனுப்புன்றான். என்னத்த உன்னுடைய ஆதார் கார்டு நம்பர் அனுப்பு, உனக்கு வந்து உன் ஊழியத்தெல்லாம் இன்னும் அழகாக அது கிரீட்டிங்ஸ் டு இந்த நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட்னு அமைச்சுருக்கிறான். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது, இன்னும் அழகாக ஒரு பாருங்கள், நம்மளுக்கு ப்ரைஸ் லார்ட்லாம் சொல்கிறாரு. ப்ரைஸ் லார்ட் தான் ஸ்டார்ட் பண்ண, ப்ரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சார். பிரதர் இன் கிரைஸ்ட், ஐ கிரீட் யூ ஆல் இன் த மேட்ச்லெஸ் நேம் ஆஃப் அவர் லார்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தினார். இந்தியாவில் யாபேத் பென்னா ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறாரு. எனக்கு ஒரே சந்தோஷம், ஆண்டவரே சுந்தர சோகத்தில் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் யார் மூலமாக சந்திக்கிறாரு பாரு அப்படின்ட்டு. 50 லட்ச ரூபா UK டாலர்ஸ் மதிப்பு போட்டு பார்த்தா $50,000 அனுப்புகிறாரு. 50 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நம்ம ECI மினிஸ்ட்ரியில் இருக்க முடியுமா? நம்ம வேறு மாதிரி. அவர் நீ பைபிள் காலேஜ் கட்டுங்க, ஸ்கூல்லாம் கட்டுங்க, நான் வந்து டெடிகேட் பண்ணுறலாம் சொல்கிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, இதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. என்ன பிரம்மாண்டத்தை கண்ணுக்கு முன்னாடி காட்டுறேன்றீங்க? நான் அனுப்பவே இல்லை எதுவுமே. அவர் ப்ரைஸ் லார்ட் புத்தர் 2 வாரமாக அனுப்பிச்சுனுக்கிறாரு. ஏன் நம்மளுக்கு காசு இவர் ஏன் நம்மளுக்கு உண்மையிலே கடவுள் காட்டியிருப்பாரான்னு தான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே எனக்கு உண்மையிலே 50 லட்ச ரூபாய் நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொடுக்குறீங்களா? யாரோ ஒருத்தர் மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்ட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தா ஃபேக் ஐடி, திட்டு பையன். சரி நான் என்ன பண்ணேன், சரி ஓகே அப்படின்ட்டு ஆதார் கார்டில் நம்பர்லாம் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி உங்கள் ஜிபே நம்பர் அனுப்புங்கன்னு. ஜிபே நம்பர் கூட அனுப்ப மாட்டேன் அப்படின்னு. சரி என்ன நீங்கள் அவங்க இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க. எனக்கு ஹோப்புலாம் இல்லை, நீங்கள் என்னை நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறான். ஆமான்னு நான் சொன்னேன். ஆமாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒன்று. இன்னும் அவங்களுக்கு யாருக்கும் அமிச்சதெல்லாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமிச்சுன்னுக்கிறான். நீ எவ்வளோ தந்திரமாக, சரி ஓகே நான் எல்லாத்தையும் பண்ணுறேங்க அப்படின்ட்டு ஒத்துக்கினேன். சரி எல்லாம் உங்களுக்கு அனுப்பி விட்றேன் அப்படின்ன பிறகு அப்படியே ஒரு 50,000 ரூபாய் எனக்கு அமுச்சு விட்ருங்க. அந்த 50, ஏன்னா அது வந்து டேக்ஸா. எவ்வளோ 50 லட்சத்துக்கு எவ்வளோ டேக்ஸு? எந்த கேனையாவது கொடுப்பானா? 50 லட்சத்துக்கு 50,000 ரூபாய் எவன் டேக்ஸ் வாங்குவான்? 50 லட்சம்னா எவ்வளோ தெரியுமா டேக்ஸு? கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கு மேலே 15 லட்சம் 20 லட்சம் பிடிங்கிட்டு தான் உனக்கு ஒருத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராங்க. 1 கோடி லாட்ரி பரிசு வந்துச்சு அவருக்கு. 25 கோடி, ஒரே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு லாட்ரி 25 கோடி ஊந்துச்சு. எல்லாரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சொந்தக்காரெலாம் வீட்டை நின்ட்டாங்களாம். எனக்கு 5 லட்சம் கூட, எனக்கு 10 லட்சம் கூட. அவர் என்ன பண்ணாராம், வீடே மாற்றிக்கின்னு வேறு வீட்டுக்கு போயிட்டாராம். எல்லாம் வந்து நம்மளை தொல்லை பண்ணுங்களேன்ட்டு. அவங்க குழந்தை பார்க்கறதுக்கு கூட வர முடியலையாம். ஏன் தெரியுமா? லாட்ரி 25 கோடி ஊந்துச்சு, அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்ட்டு எல்லாம் போய் கேட்க ஆரம்பித்தாங்க. டேக்ஸு 25 கோடி ஊந்துது, ஆனால் டேக்ஸ் எல்லாம் போய் அவர்கிட்ட வந்துட்டு நம்ம 1.5 கோடி தான். அப்போ ஏமாத்து வேலை தானே அதெல்லாம். 25 கோடி எங்கே 1, அது கூட தான் வந்தால் நல்லா இருக்குமே ஐயா எங்களுக்கு, நம்ம யோசிக்காதீங்க, தேவையே கிடையாது. அப்புறம் 25 கோடி வச்சுக்கின்னு எல்லாம் சூனியம் வைப்பாங்கம்மா, சும்மா கிடையாது. நம்ம ஆளுங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, மோசமானவங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்தது போதுன்ற மனதோடு கூட சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துக்கிறாரு, துணி கொடுத்துருக்காரு, பெட்ரோலுக்கு காசு கொடுத்துருக்காரு, நிம்மதியாக போயிட்டு எங்கே வேலை செஞ்சுக்கின்னு ஏதோ ஒரு வேலை செஞ்சு நிம்மதியாக இருக்கிறீங்க, அது சந்தோஷம். அது உனக்கு போட்டாலும் போட்டுருவான், டிவியில் விளம்பரத்தெலாம் போட்டுருவான். 25 கோடி நீ சும்மா இருப்பான். பாஸ்ட் கூட வந்து இப்போ 25 ரூபா கொடுங்க சிஸ்டர் சர்ச்சு கட்டணுன்ட்டு தாங்க முடியாது உங்களால். அதனால் வந்து உங்களுக்கு கொடுத்ததும் போதும், விளம்பரம் பண்ணதும் போதும். அவர் சொல்கிறாரு ஒரு இன்டர்வியூவில், எனக்கு ஏன் தான் 25 கோடி ஊந்துச்சுன்னே தெரில அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. கீழே கமெண்டில் போட்டுக்கிறாங்க, மானானா எனக்கு கொடுத்துரு, நாங்களாவது நிம்மதியாகிறோம் அப்படின்ட்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, பணம் நிறைய இருந்துச்சுன்னா பிரச்சனை. உங்களுக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ அதை கொடுத்துக்கிறாரு. நீங்கள் கார் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, பொருளாதார ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரை நம்பி இருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க. ஏற்ற காலத்தில் எப்போ கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. எல்லாத்தையும் இப்போ நம்ம வாங்கிட்டோன்னா நல்லா சீக்கிரமாக கடகடன்னு வளர்றவங்களை பார்த்துன்னு வச்சுங்களேன், எங்கன்னா அப்படி எக்ஸலில் ஓட்டுன்னு போயின்னு இருப்பார் அவர். அப்போ அன்றைக்கி கார்லலாம் போயிருந்தார், இன்றைக்கி எக்ஸலில் போயின்னுக்கிறாருன்னா என்ன பண்ணுறது பித்தார்? ஆர்வத்தில் போட்டால் எத்தனை போட்டாங்க பித்தார்? நல்லா அடப்பாவி 4 கார் வாங்கி சுற்றி நிந்தியடா, பெரிய பெரிய வீடாக காட்டினி. இதெல்லாம் கூட எந்த தான் இந்த 10 ஏக்கர் எந்த தான் காட்டினான். அப்புறம் பார்த்தா எல்லோரும்